நாய் கடிச்சிட்டு சார், நாய் கடிச்சிட்டு சார், நாய் கடிச்சிட்டு சார் சார் தாத்தா நாய் கடிச்சிருக்கேன் சார். பார்வை பார்க்க போறேன், சுண்ணாம்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். தம்பி. நாய் கடிச்ச ஒண்ணும் பாட்டுப்பட வேணாம். அவரை நாய் கடிச்ச இடத்துல வாட்டர் டேப் கனெக்ஷன், அதுல 15 நிமிஷம் தண்ணியை விட்டு ஊன் வாஷிங், காயம்பட்ட இடத்த கழுவணும். 15 நிமிஷம் கழுவுன பிறகு கிருமி நாசினி கொண்டு தொடச்சிட்டு நேரடியாக நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போனோம்னா, நாய் கடிச்ச அன்னைக்கு ஒரு தடுப்பூசி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும்டா. 3ஆவதுனா அதே மாதிரி தடுப்பூசி போடணும். அதே மாதிரி 7ஆவதுனா ஒரு தடுப்பூசி போடணும். பூஸ்டர் டோஸா 28ஆவது நாள் போட்டீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி இல்லாம நாய் கடிச்சிருச்சுன்னு அலட்சியமா இருந்தாருன்னா, அந்த வைரஸ் ரேபிஸ் வைரஸ் என்ன ஆகும்னா, அந்த நரம்பு வழியா போய் அதனுடைய நரம்பு மண்டலம் சிறுமூளையெல்லாம் பாதிக்கப்படும். சிறுமூளை செயலிழந்தா என்ன ஆகும்? அவர் ஸ்டெடியா நிக்க முடியாது. இந்த நாய் கடிச்ச அறிகுறி வந்தவங்கள அரசு மருத்துவமனையில தனியா இருட்டறையில போட்டுருவாங்க. பேரு ஹைட்ரோபோபியா, தண்ணியை கண்டா பயம், அப்புறம் இருட்டு வெளிச்சத்தை கண்டா பயம், காற்றை கண்டா பயம். அதனால அது பயங்கரமான நோய். காலில் நாய் கடிக்க வந்துச்சுன்னா காலில் கூட கடியை வாங்கிக்க. போய் குனிஞ்சுக்கிட்டு முகத்துல மண்டையில கடியை வாங்கிறாத. ஏன்னா அந்த வைரஸ் உடனடியாக மூளைக்குள்ள போய் நரம்பு உள்ளத பாய்க்க அபாயம் இருக்கு. தயவுசெய்து நாய் கடிச்சிருச்சுன்னு பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். அதற்கான தடுப்பூசி இருக்கு. ஆனா தடுப்பூசி போடாம இருந்தா தான் பின் விளைவுகள் கடுமையா இருக்கும். நாய் கடிச்சது சதையை பிடுங்குற மாதிரி, ரத்தம் வர மாதிரி கடிச்சிருக்கப்பா, புடுங்குற மாதிரி கடிச்சிருக்கு சார். தம்பி அப்படி கடிச்சிருந்துச்சுன்னா ரேபிஸ் வேக்சினோட இம்யூனோகுளோபின்ங்கிற வேக்சினும் போடணும்டா. வா, அவரை கூட்டு ஜிஹெச்சுக்கு போயிருவோம். தாத்தா தாத்தா வாங்க தாத்தா, அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் தடுப்பூசி போட்டு வந்துடும்.